இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னன்ட்டு கற்றுக்க ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் குறிப்பாக மேத் ஆப்ரேட்டர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றியும் பேச போகிறோம். த டூல்ஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போ டூல்ஸ்னால் என்ன, ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, அதை பற்றி பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ வாட் இஸ் அ வேரியபிள்? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் இல்லையா, படிச்சிருக்கோம் இல்லையா. வாட் இஸ் அ வேரியபிள் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அ பாக்ஸ் வித் அ லேபிள் ஆன் டாப் ஆஃப் இட். நம்ம கிச்சன் ரேக்கில் ஏகப்பட்ட பாக்ஸஸாக இருக்கும், அதில் ஒரு லேபிள் எழுதி வச்சோம்னா அதுதான் வேரியபிள் அப்படின்ட்டு நம்ம பேசியிருந்தோம். ஸோ இப்போது கிச்சன் ரேக்கில் இருக்கிற ஒரு பாக்ஸுக்கு மேலே இருக்கிற லேபிளோட இருக்கிறதுக்கு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது யோசிச்சு பாருங்கள். அந்த லேபிளை கிளிக்கலாம், லேபிளை ஒட்டலாம், லேபிளை எடிட் பண்ணலாம், அடிச்சுட்டு வேறு பேர் எழுதலாம், அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். வேறு என்னென்னலாம் நடக்கும்? அந்த பாக்ஸை திறக்கலாம், மூடலாம் இல்லையா, அதுதான் ஆப்ரேஷன்ஸ் இன் அ பாக்ஸ். தென் அந்த பாக்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி வைக்கலாம். அதுக்கப்புறமா உள்ளேருந்து ஒரு ஸ்பூன், ஒரு கப் வெளியே எடுக்கலாம். உப்பு ஜாடினா ஒரு ஸ்பூன் உப்பை வெளியே எடுக்கலாம், ஒரு கப் உப்பை வெளியே எடுக்கலாம், கொட்டலாம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஆட் பண்ணலாம், ஆட் ஸ்பூன் ஆர் ஆட் கப். அந்த ஜாடிக்குள்ளே ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்து கொட்டலாம், ஆர் ஒரு கப் உப்பு எடுத்து கொட்டலாம், ஆர் ஒரு பேக்கெட்டை கட் பண்ணி உள்ளே கொட்டலாம். ஸோ இதெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் இன் எ பாக்ஸ். அதே மாதிரி நம்ம பார்த்த வேரியபிள்ஸ்க்கும் ஏகப்பட்ட ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஒரு வேரியபிளை மாடிஃபை பண்ண முடியும் நம்மளால், அது மேலே நம்ம சில வேலைகளை செய்ய முடியும். ஒரு பாக்ஸ் எப்படி திறந்து மூடுறோமோ அந்த மாதிரி ஒரு வேரியபிளை இன்னொரு ஃபார்முக்கு மாற்ற முடியும். அதுக்கு பேர் தான் ஆப்ரேஷன்ஸ், அந்த டூல்ஸ்க்கு பேர் தான் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம மேத் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பற்றி பேசுவோம். 2 வேரியபிளை ஆட் பண்ண முடியும். அடிஷன், நார்மலாக நம்ம மேக்ஸில் என்னெல்லாம் பண்ணுவோம், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஒரு வேரியபிள்லேருந்து இன்னொரு வேரியபிளை நம்ம மைனஸ் பண்ண முடியும், சப்ட்ராக்ட் பண்ண முடியும். 2 வேரியபிளை மல்டிப்ளை பண்ண முடியும், 2 வேரியபிளில் டிவைட் பண்ண முடியும். அண்ட் மாடுலஸ்ன்றது ரிமைண்டர் வரும். இப்போது நம்ம ஒரு வேரியபிளில் 5ன்ற நம்பரை ஸ்டோர் பண்ணிவிட்டு இன்னொரு வேரியபிளில் 2ன்ற நம்பரை ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வேரியபிள் டிவைடட் பை செகண்ட் வேரியபிள் கொடுத்தோன்னா, டிவைட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தோன்னா ஆன்சர் 2ன்னு வரும், பிகாஸ் அது டிவிஷன். ஆனால் மாடுலஸ் சைனை கொடுத்தோன்னா, அந்த பெர்சன்டேஜ் சைனை கொடுத்தோம் அப்படின்னா ரிமைண்டர் 1 அப்படின்றது வரும். ரிமைண்டர் தானே 1. இப்போ நீங்கள் 5 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கோஷன் 2 ரிமைண்டர் 1 இல்லையா. அந்த மேத்ஸ் தெரியும் இல்லையா எல்லாருக்கும். ஸோ அதுதான் இப்போது நாம் இதை கோடிங்கில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இந்த கோடை நான் உங்களுக்கு இந்த கூகுள் டாக்கை நான் இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பின் கமெண்ட்டில் இருக்கும். அண்ட் உங்களுக்கு நான் கோட் எழுதுறதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன், நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது console.log யூஸ்வலாக உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஹலோ வேர்ல்டு அப்படின்ட்டு தெரியும். ஸோ HELLOWORLD. இப்போ இது நார்மல் லைன் ஆஃப் கோட் இல்லையா. இப்போ ரன் பண்ணிங்கன்னா இட் வில் ரன், ஹலோ வேர்ல்டு வந்துருச்சு. ஸோ இப்போது இதை நம்ம சில இடங்களில் கமெண்ட் ஆக்கலாம். என்னென்னா 2 ஃபார்வர்ட் / இந்த லைனுக்கு முன்னாடி மாற்றிட்டிங்கன்னா கமெண்ட் ஆகிடும். ஸோ இது ரன்னே ஆகாது. ஸோ இப்போ இதை காப்பி பண்ணி பேஸ்ட் போடுறேன். திருப்பி இந்த லைன் தான் ரன் ஆகும், இந்த லைன் ரன் ஆகாது. ஸோ இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கோடில் இந்த லைன் என்ன பண்ணுது அப்படின்ட்டு நம்ம சொல்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம்னா, பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்ட்டு நம்ம இஷ்டத்துக்கு இது ரன் ஆகாது கோடில். ஆனால் இப்போ இந்த டபுள் கமெண்ட் இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா இது எரர் காமிக்கும். இப்போ எரர் காட்டுது பாருங்களேன், நீ என்ன பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்ட்டு கொடுத்துருக்க, இது சம்மந்தமே இல்லையே. ஸோ எனக்கு இதை கமெண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் வில் பி ஹாப்பி. இப்போ நார்மலாக ரன் ஆகும், எரர் காட்டாது. ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் கமெண்ட்ஸ். ஸோ க்ளீன் கோட் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரைட், ஸோ இப்போது நம்ம போயிட்டு இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். ஒன்றா என்னன்றதை கற்றுக்க ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட்டு, ஒரு பீஸா பார்ட்டி நம்ம த்ரோ பண்ணுறோம். ஓகே, ஸோ அதில் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்ட்டு நம்ம சொல்கிறோம், 3 ஃப்ரெண்ட்ஸு. எத்தனை பீஸா நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம், 10 பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் 2 பேர் நல்லவனுங்க இருக்கிறானுங்க, ஆளுக்கு ஒரு பீஸாவை எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்க. ஓகே, இப்போது பீஸா பார்ட்டியில் 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. எத்தனை பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கோம், 10 பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கோம். எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் பீஸா கொண்டு வந்த எத்தனை பீஸாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க, 2. ஸோ இப்போ டோட்டல் பீஸாஸ் நம்ம பார்ட்டியில் இருக்கிற டோட்டல் பீஸாஸ் எவ்வளோ இருக்குன்றதை கால்குலேட் பண்ணணும்னா, இப்போது பீஸாஸ் ஆர்டர் ப்ளஸ் சும்மா ஒரு ப்ளஸ் பீஸா ஃப்ரெண்ட்ஸ் அதை போட்டோன்னா ஆட் ஆகிடும். ஸோ இப்போ இது ரிசல்ட் இருக்கு இல்லையா, அதை டோட்டல் பீஸாஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இதை இப்படியும் வைக்கலாம். ஸோ இதுதான் இது ஒன்றுமே நடக்காது, யாருக்குமே எந்த ப்ரோஜனமும் இல்லை, சும்மா இருக்குது. ஸோ இதோட ரிசல்ட்டை இது என்ன பண்ணுதுன்ற வேல்யூவை நாம் இந்த டோட்டல் பீஸாஸில் ஈக்குவல் டு சைன் மூலமாக சேவ் பண்ணலாம்.
ஓகே. ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த டோட்டல் பீஸாஸை என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கே தெரியும். 12 அப்படின்றது வரும். பிகாஸ் டோட்டல் பீஸாஸ் நவ் எவ்வளோ 12. 10 + 2 12. ஓகே. ஸோ இப்போது பீஸாஸ் ஆஃப்டர் ஈட்டிங், இப்போது சாப்பிட்டதுக்கப்புறமா எத்தனை பீஸா மிஞ்சிருக்கு? 4 பீஸா நம்ம சாப்பிட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. இந்த 4ன்ற நம்பர் நம்ம சாப்பிட்டுட்டோன்னா இப்போ டோட்டல் பீஸாஸ்லேருந்து 4 மைனஸ் பண்ணோம்னா பீஸா ஆஃப்டர் ஈட்டிங் இல்லையா? ஸோ பீஸாஸ் ஆஃப்டர் ஈட்டிங் எவ்வளோ வந்துருச்சு? 8. கரெக்டாக? ஸோ இப்போ டோட்டல் பீஸாஸ்லேருந்து நம்ம 4 மைனஸ் பண்ணலாம். இல்லைனா இந்த இடத்துல லெட் பீஸாஸ் ஈட்டிங் சும்மா ஒரு பேர் நான் கொடுக்குறேன் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுத்துட்டு லெட் இந்த பீஸாஸ் ஈட்டிங் இந்த 4க்கு பதிலாக இங்கேயும் நம்ம இப்படி ஹார்ட் கோடும் பண்ணலாம். எந்த தப்புமே கிடையாது. ஓகே. ஸோ இப்போவும் சேம் ஆன்சர் தான் வரும். ஆர் நம்ம இப்போ வந்துட்டு பீஸாஸ் ஈட்டிங்கிறது இந்த இடத்துல நம்ம 5 மாற்றோம்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக 5ன்றது மாறிடும். ஸோ ஆன்சர் 7. ஓகே. அடுத்து மல்டிப்ளிகேஷனும் பண்ணலாம். இப்போது ஒரு பீஸாவே நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா? ஒரு பீஸாவே 8 நம்ம கட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ டோட்டல் பீஸாஸ் இன்டூ 8 வந்து நம்பர் ஆஃப் ஸ்லைசஸை கொடுக்கும் இல்லையா? ஸோ இப்போ மொத்த டோட்டல் பீஸா 12 இன்டூ 8 96 அப்படின்ற வேல்யூ உங்களுக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ அகைன் இந்த 8 இப்படியும் பண்ணலாம். இந்த இடத்துல லெட் ஸ்லைசஸ் ஈக்குவல் டு 8ன்னு போட்டு இந்த இடத்துல அந்த ஸ்லைசஸை வேரியபிளாக போடலாம். தப்பே கிடையாது. ஓகே. ஸோ டிவிஷன்ன்றது மொத்தம் 96 ஸ்லைஸ் இருக்குது. ஓகே. ஸோ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேர் இந்த பீஸா பார்ட்டியில் இருக்கிறாங்க? 3. ஓகே. ஸோ இப்போ 96 டிவைடட் பை 3 ஆன்சர் 32. 4 வரும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ டோட்டல் ஸ்லைசஸ் எவ்வளோ வந்துருச்சு? இல்லை ஆமாம் கரெக்டு. 96 டிவைடட் பை 3 கரெக்டு தானே? 32. இப்போ இந்த பார்ட்டிக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேத் மாறும் பாருங்கள். இப்போ எப்படி மாறுதுன்றதை பாருங்கள். ஸோ இப்போது 96 24 மாறிடுச்சு. ஏன்னா 4 ஃப்ரெண்ட்ஸு. ஸோ 96 ஸ்லைஸையும் ஆளுக்கு 24 சைஸும் காலி பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ சப்போஸ் இந்த எக்ஸாம்பிளில் 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்கும்? 19.2 ஸ்லைசஸ் ஒருத்தர் சாப்பிட்ருக்காரு அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே. ஏன்னா டிவிஷன் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாடுலஸ் இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த ரிமைண்டர் வரும். ஸோ 96 டிவைடட் பை 5னா 95 தான் ஹோல் நம்பர் இல்லையா? ஸோ ஒரு பேலன்ஸ் இருக்குது. அந்த நம்பர் இங்கே வந்துருச்சு. மாடுலர் அதே தான். ஸோ சைன் வந்து மாடுலர். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் யூ கேன் டூ ஸோ மெனி அமேசிங் திங்ஸ். ரன் பண்ணி பாருங்கள். அகேன் கெட் ஹெல்ப் ஃப்ரம் ChatGPT. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் அ லாட் மோர் பெட்டர். அடுத்த வீடியோவில் இன்னொரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸோட உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் Alex signing off. Take care. Bye.